வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் சொல்லப் போகும் கதை ராமலிங்க அடிகள் என்ற பக்தரை பற்றி. ராமலிங்க அடிகள் கருங்குழி என்ற ஊரில், தென்னார்காடு மாவட்டம், ராமையா பிள்ளை என்ற தகப்பனுக்கு மகனாக பிறக்கிறார். 1823 இவர் குழந்தையாக பிறக்கிறார். அப்பா அம்மா கருங்குழியில் பள்ளி வாத்தியார், திண்ணை பள்ளி, அதில் வாத்தியாராக ஆசிரியராக வேலை பார்க்குறார். இவர்களுக்கு 5 குழந்தைகள் இருக்கின்றன. இப்படி காலம் செல்கின்றது. அவர் தகப்பன் தவறிய பிறகு தாயார் என்ன செய்கிறாங்க, 5 குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டில் வந்து இருக்கா. ஸோ அப்படி கொஞ்ச நாள் அப்படி போயின்னு இருக்கிறது, அவள் அண்ணியோட கொடுமை தாங்க முடியாமல் அவள் அம்மா 5 குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு, பெரிய பையன் சபாபதின்னு பேர், அவர் நல்ல தமிழெலாம் நல்லா படித்து, ஓரளவு படித்து அறிவு இருக்குது, அவருக்கு நல்ல நாலேஜாக இருக்கார். அவர் அம்மா நம்ம சென்னைக்கு போய் பழச்சிக்கலாம், இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அண்ணா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சென்னையில் 7 கிணறுங்கிற ஏரியாவில் இருக்கா. அவள் அப்பா அண்ணா சபாபதி அங்கேயும் தமிழ் கோயிலுக்கெல்லாம் போய் சொற்பொழிவு நடத்துறது, அதில் ஏதோ வருமானம் வரும், அப்படியே வாழ்ந்துட்டுருக்கா. அப்புறம் கொஞ்சம் வசதிகள் வர கடைசி புள்ள தான் இந்த ராமலிங்க அடிகளார், வள்ளலார்னு சொல்லுவா அவரை. ஸோ அவரும் அவள் அண்ணா கிட்டேருந்து கதை சொல்கிறது, அவள் அண்ணா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கூட போவார். எல்லா செட்டியார் வீட்டுக்கெல்லாமும் போய் கதை சொல்கிறது. ஒரு நாளைக்கு அவள் அண்ணாவுக்கு உடம்பு முடியாமல் போய்டுறது. ஸோ அப்போ அந்த பெரிய தனவந்தர் அவர் வீட்டுக்கு அன்றைக்கி கதை சொல்ல போகணும். ஸோ அது போக முடியலன்னு ஒன்று, சரி தம்பியை கூப்பிட்டு நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறார், அண்ணா நீ சொல்கிற மாதிரி எனக்கு சொல்ல வராது, இல்லை பரவாயில்ல, உனக்கு என்ன தெரியறதோ நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ இவர் போயிட்டு கதை சொல்ல போனால் இவர் சொன்ன கதை கேட்டு அந்த ஊரில் அவெல்லாம் அப்படியே சாட்சாத்து தெய்வமே சொல்கிற மாதிரி அவ்வளோ உருக்கமாக, அவ்வளோ ஒரு இதுவாக சொல்கிறார். ரொம்ப பிடிச்சி போய்டுறது அவள் எல்லாருக்கும். இவர் வீட்டில் பக்கத்தில் இதுலேருந்து கந்தக்கோட்டம்னு முருகன் கோவில், அந்த முருகன் கோவிலுக்கு தினசரி செல்வார். இவர் வீட்டில் இப்படி கண்ணாடியில் பார்த்தாலே இவருக்கு அந்த கண்ணாடியில் முருகனோட பிரதிபம்பம் தெரியும். முருகன் இவர் அப்படி தடுத்தாட்டு கொண்டுட்டு, இவருக்கு படிக்காமையே ஓதாது உணர்ந்தார்னு சொல்லுவாள். அந்த மாதிரி எதுவுமே படிக்கலை, ஆனால் இவருக்கு எல்லாமே தெரிய வருது. நிறைய தத்துவ ஞானங்கள் அதெல்லாம் அவள் அன்னிக்கு கிட்ட நிறையா சொல்லுவார். எப்படி இருக்கணும், வாழ்க்கை எப்படி, இதை நம்ம அனாவசியமாக நம்ம பேராசைப்படுறோம், பொருள் சம்பாதிக்க ஆசைப்படுறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே அண்ணியோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக பேசிட்டு சொல்லிகிட்டு இருப்பார். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கார். அப்போ இவர் ஏழைகளுக்கோசரம் பெரிய பழத்தோட்டம், ஏன்னா ஏழைகள்லாம் சாப்பாட்டு கஷ்டப்படுறான்னு வீட்டு பக்கத்துலேயே தோட்டம் மாதிரி வச்சு நிறையா காய்கறி பழம்லாம் கொடுப்பார். ஒரு செடி வாடி இருந்து பார்த்தாலே இவருக்கு மனசு கஷ்டப்படும். அடாடா இந்த செடி இப்படி வாடி போயிடுது, தண்ணி இல்லாமல். ஏன்னா செடிக்கு தண்ணி தான் மருந்து சாப்பாடு. அப்போ நினைப்பார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அப்படி சொல்கிறார் அவர். ஸோ அப்படி ரொம்ப இரக்க குணம், ஜீவகாருண்யம், ஒரு உயிரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது, எல்லாத்துக்கும் நம்ம அதையும் ஒரு சின்ன புழு பூண்டுலேருந்து மதிக்கணும், அதுக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தையும் சொல்கிறார். அப்புறம் இவரோட இது கடவுள் வழிபாடே கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. கடவுள் ஜோதி ரூபமாக இருக்கார் அப்படின்னு இவரோட தாரக மந்திரமே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரம் தான் இவர் எப்போதும் சொல்லுவார். ஜோதி வழிபாடு உருவ வழிபாடே வேண்டாம், நமக்குள்ளுக்குள்ளேயே பகவான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். அதே மாதிரி இவர் தனியாக ஒரு துறவி மாதிரி எதுலேயும் ஆசை கிடையாது, வாழ்ந்துட்டு வர்றார். 1867 சத்திய தர்மசாலை அப்படின்னு ஒரு வடலூரில் ஒரு இடம், அதை பார்த்து ஏற்பாடு பண்ணுறார். அங்கே என்ன பண்ணுறார், ஏழைகளுக்கு பசியே இருக்கக்கூடாது, பசி இல்லாமல் இருந்தால் தான் உனக்கு அடுத்த வேலை என்ன பண்ணணுங்கிறதே புரிய வரும். பசியே பெரிய பிரச்சனையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இலவச அன்னதானம் அந்த காலத்திலே ஆரம்பித்தவர் இவர் தான். அங்கே முதல்ல அடுப்பு மூட்டி ஏழைகளுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுறார். அன்றைக்கி அவர் கையால் ஏற்றின அடுப்பு இன்னி தேதி வரலும் அந்த வடலூரில் வரலும் அந்த அடுப்பு அணையிறதில்லை. 24/7 அவ்வளோ வருஷமாக அவர் கையால் ஏற்றின அடுப்பு இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு. அன்னதானங்கிறது அங்கே தான் அவ்வளோ ஒரு பெருசாக இன்னி வரலும் நடந்துகிட்ருக்கு. அவரோட பிறந்த நாள் ஆகட்டும், தைப்பூச திருவிழா ஆகட்டும், எல்லாத்துக்குமே
அங்கே அன்னதானம் பண்ணுறான். இவர் இப்படியே அண்ணா வீட்டில் இருந்துட்டு வரது ஒரு நாள் ராத்திரி ஏதோ ஸ்லோகம் மாதிரி செய்யுள் எழுத உக்காடுறார். அப்போ வந்து அண்ணியார் வந்து ஒரு ஓலைச்சுவடியும் ஒரு அகல் விளக்கு ஒரு குடுவையில் தண்ணி எடுத்து வச்சுட்டு போயிடுறா. ஸோ இவர் ராத்திரி முழுக்க உட்காந்து எழுதின்னு இருக்கிறதே அண்ணியார் வந்து பார்க்குறா, அகல் விளக்கு எண்ணெய் இல்லை. சரி நம்ம போய் எண்ணெயை கொண்டு வருவோம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே இவர் எழுதுகிற அந்த மும்மரத்தில் என்ன பண்ணுறாரு, எண்ணெய் இல்லைன்னா என்ன பரவாயில்லன்ட்டு பக்கத்தில் அந்த குடுவையில் இருந்த தண்ணியை அப்படி ஊற்றி விளக்க விடுறாரு. விளக்கு நன்னா எரியறது. அண்ணியார் வந்து பார்க்குறா, என்னடா என்னது தண்ணியை ஊற்றினா விளக்கு அணையாமல் எரியறது. அப்போவே தெரியறது இவர் வந்து சாதாரண இவருக்கு ஏதோ இவர் பேச்சு எல்லாமே எல்லாரையும் விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதே நினச்சிப்பா. இந்த குழந்தை வந்து ரொம்ப சாதாரண குழந்தை இல்லை, பெரிய கடவுளோட அருள் பெற்றவன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த குழந்தையும் அந்த மாதிரி நூல்லாம் நிறைய எக்கச்சக்க பாட்கள் நூக்கள்லாம் எழுதியிருக்கார். அந்த மாதிரி பண்ணி வாழ்ந்துட்டு வர. ஆனால் இவர் என்ன சொல்வார், நான் வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன், எனக்குள்ள ஆனந்தம், ஒவ்வொரு செல்லுலேயும் நான் சந்தோஷம் பகவானை உணர்கிறேன். ஆனால் அதை சொல்லி கொடுக்குறேன், வாங்கோ அதுக்கு என்ன பாடுபடணுங்கிறத சொல்லித்தரேன்னு சொன்னால் கூட யாரும் வரல. நான் இவ்வளோ பெரிய கடையை விரிச்சுன்னு உக்காந்துட்டுருக்கேன், ஆனால் வந்து வாங்கிறதுக்கு அதை இஷ்டப்பட்டு கேட்குறதுக்கு ஒருத்தர் கூட வரல அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட வருத்தப்படுவார். திருவருட்பான்னு இவரோட நூற்பெயர். என்ன முருகா, இப்படி நான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, இந்த பூமியில் இருந்து நான் என்ன பண்ணணும், எனக்கு இதுக்கு மேலே வாழறதுக்கு விருப்பமே இல்லை, தயவு செய்து நீ உங்கள்கிட்டயே என்னை எடுத்துக்கணும் முருகன்கிட்டக்க தான் சதா அப்படி பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இப்படி அந்த அன்னதானம் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் பக்தர்கள் அவரோட ஃபாலோ பண்ணிவிட்டு அவரோட பஜனை பாக்கள்லாம் பாடிண்டு அதெல்லாம் இருந்துட்டு வரா. அவருக்கும் அப்படியே வயசான காலத்தில் அப்புறம் என்ன பண்ணுறார், வடலூர் இதில் திருஞான சத்தியஞான சபையில் ஏற்பாடு பண்ணி அங்கே எல்லாம் பண்ணிட்டு வர்றார். 1874 51 வயசு இருக்கும் அவருக்கு. அப்போது அந்த தைப்பூசத்தன்னைக்கு போய் அந்த ஒரு பெரிய ரூம் அதில் போய் உக்காந்துன்னு யாரும் இனிமேல் கதவை திறக்காதீங்கோ அப்படின்னு சொல்லி உக்காந்துடுறார். ஆச்சு வாழும் பொறுமையாக பார்க்குறா. ஒரு நாள் 2 நாள் ஆச்சு, திறக்க என்ன தான் ஆனார்னு தெரியலையேன்னு பார்த்தா அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த உள்ளே வந்து ஒரு ஜோதி ரூபமாக தெரிகிறார். இப்போவும் வடலூர் வள்ளலார் கோயிலுக்கு போனோன்னா அந்த தைப்பூசத்தன்னைக்கு ஜோதி தரிசனம் தான். 7 கதவு திறக்கும். அதாவது நம்ம உடம்புல 7 கோஷம் இருக்குது. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மன் தான் அந்த ஜோதிங்கிறது தெரியணுங்கிறதுக்கோசரம் ஜோதி வழிபாடு தான் இன்றைக்கும் அங்கே காட்டுவாள். 7 தர நகர்ந்து கடைசியில் உள்ள ஆத்ம ஜோதி மாதிரி பகவானோட ஜோதி சுரூபம் தெரியும். ஸோ இவரோட இதுவே அதுதான், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கிற வார்த்தை தான் இவரோட தாரக மந்திரம். ஸோ ராமலிங்க வள்ளலார் பெரிய சிவபக்தர் முருக பக்தராக இருந்து நல்லது சொல்லி கொடுத்தார். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அவரை பற்றி எல்லாம் தெரியறது, நிறையா வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவா இருக்கா. ஸோ இந்த கதையை கேட்டு குழந்தைகளே ராமலிங்க வள்ளலாரை பற்றி தெரிந்து கொண்டோம். நன்றி குழந்தைகளே, வாழ்க வளமுடன், வணக்கம்.